தங்கையின் காதலனை அண்ணன் வெட்டி கொன்றான். அடப்பாவி! அண்ணன் ஊரில் இல்லாத நேரத்தில் தன் தங்கையுடன் பேசிக் கொண்டிருந்த காதலனை பார்த்ததும் ஆத்திரத்தில் அறிவாளால் அவனை வெட்டி கொன்றான். அண்ணன் மாறி தெரியுது. ஐயோ மிலிட்டரி! ஏய் ஏய் பேண்ட் கொடு, பேண்ட் கொடு, பேண்ட் குடி. இன்னும் அயன் பண்ணவே இல்ல மாமா. ஐயோ அயன் பண்ணி தான் பேண்ட் போடணும். என் பணம் தாண்டி போட முடியும். முதல்ல பேண்ட் கொடு. மட்டன் வந்துட்டான். ஆமா நீ போய் சமாளிச்சிட்டு நான் பின்பக்கமா ஓடிடுறேன். போ போ போ. ஐயோ மெதுவா போ, சீக்கிரம் தாண்டாத. மெதுவா போடி. அம்மா ஐயோ வந்துட்டானே. ஜட்டியை போடணும் இல்லைன்னு தெரியலையே. ஐயோ சும்மா இந்த பேண்ட் கழுதுங்க, பேண்ட் கழுதுங்க சொல்ல வச்சுட்டு அள வச்சா பாரு. ஐயோ இவளுங்க வராங்க. இப்ப என்ன பண்ணுவேன்? அலைப்பாய்தை செல்ல 2 பேரும் சேர்ந்து குளிக்கான்னு வேற சொன்னான். இப்ப நான் மாட்டிட்டேன். சீதா கலவை சாத்தடி. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்துங்க. வாங்கண்ணா. என்னம்மா அது? எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? ஏன் யாருமே வந்து திறக்கல? எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? எங்க மத்தவங்கள எல்லாம் காணோம்? நாங்க எல்லாரும் உள்ள படிச்சிட்டு இருந்தோம்னா. அதான பார்த்தேன். என்னோட தங்கச்சிகளாச்சே. இந்த வீட்டுக்குள்ள 5 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஊருக்குள்ள எவனுமே நம்ப மாட்டான். அப்படி ஒரு அடக்கொடுக்கா அமைதி. பொண்ணுங்கன்னா இப்படித்தாம இருக்கும். மாணவன் தன்னோட 5 தங்கச்சிகளை எவ்வளவு தன்மையா வளர்த்திருக்கான்னு ஊருக்குள்ள எல்லாரும் பெருமையா பேசு. அம்மாவோட நல்ல நேரமா மாப்பிளை பாக்குறது கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே எல்லாம் போச்சு. ஏன்னா கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கான்பரன்ஸ், மாப்பிளை இங்க வந்துட்டாரு. அங்கேயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை அம்மாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி. நல்லா ராஜா மாதிரி இருக்காரு. பாருங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாருக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வெளியே போய் ஜாலியா சாப்பிட்டு ஒரு சினிமா பாட்டு வரோம். எல்லாம் ரூமுக்குள்ள போய் துணி மாத்திட்டு வாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அந்த ரூம்ல யாரும் ட்ரெஸ் மாத்த வேண்டாம். என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு மாதிரியாவே இருக்கிய. வருமா லேட்டா சீக்கிரம் போய் மாத்தி வாங்க. நீ போய் மாத்தி வாங்க. போமா போ ஓடு. ஒன்னும் பிரச்சனை பயப்படாதீங்க. ஒண்ணு வணக்கம் மாமா. நீயா? காத்து வரலன்னு சும்மா இங்க படுத்துக்கிட்டு இருந்தேன். கட்டிக்க போற பொண்ணோட கூட போறத தங்கச்சிகளை துணி மாத்துறத வேடிக்கை பாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சொல்றேன் மாமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.